வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். போன வாரம் வெள்ளிக்கிழமை 135 பக்கமாக ஓப்பன் ஆயிருந்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா அதிகமான சரிவை சந்தித்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 136லேருந்து ஓரளவு பையிங் கன்சால்டேஷன் இருக்கும். அதனால் நம்ம ட்ரேடிங் பற்றி எந்த முடிவும் எடுக்க வேணாம், மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ட்ரேடிங் திட்டத்தோடு தான் இருந்தோம். சொல்லப்போனால் அது ஒரு மார்க்கெட் வாட்ச் டேயாக தான் அமைஞ்சிருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 136 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் தொடர்ந்து பையிங் சாதகமாக இருந்து 141 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு சைட்லேயே ட்ரேட் ஆகி 140 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நல்லா பார்த்தோன்னா ஓப்பன் ஆனதுலேருந்து லோ படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. பையிங் இருந்திருக்கு அப்படின்றத மறுக்கவும் முடியாது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆனது ட்ரெண்டை மாற்ற முடியாது. அதனால் நம்ம முடிவெடுக்கிறது ட்ரெண்டுக்கு எதிராக முடிவெடுக்க முடியாது. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 142 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஐமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இன்றைக்கி மறுபடியும் கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகுது. பையிங்க்கு சாதகமான விஷயமாக அமைஞ்சிருந்தாலும் முன்னதே சொன்ன மாதிரி ட்ரெண்ட் அப்படின்றது ஒரு நாள் 2 நாளில் மாறுற விஷயம் கிடையாது. அதனால் இன்னும் மார்க்கெட்டில் பரிசோதனைக்கு தான் செய்ய போகிறோம். 146 வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். 147 ஸ்டாப் லாஸாக வச்சு கம்மியான லாபம் கிடச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக கம்மியான ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண வேணாம். கொஞ்சம் நல்ல டைரக்ஷன் கிடைச்சோன்னே ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.